வாரத்தின் முதல் நாளிலே பிதாவாகி தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் அடியேன் இந்த காலையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். சற்று முன்பு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். மீண்டுமாக அந்த வேத வாக்கியங்களை நாம் வாசித்து இந்த பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இருந்த சில அன்பின் பாகங்கள் இங்கே நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் 8ஆம் வசனத்தில் காண்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் வித்தியாசப்பட்ட அன்பின் பாகங்கள் இருந்தது. தாழ்மை இருந்தது, இரக்கம், தயவு, மனதுருக்கம், சாந்தம், எல்லாம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அப்போ அவருடைய இருதயத்தில் இருந்த எல்லா குணாதிசயங்களையும் நாம் இந்த நாளில் படிக்காவிட்டாலும் ஒரு குணாதிசயத்தை குறித்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த மனதுருக்கம் என்கிற குணாதிசயத்தை குறித்து இந்த நாளில் நாம் படிக்கவிருக்கின்றோம். பாருங்கள், அந்த மனதுருக்கம் என்ற குணாதிசயமானது செயல்களோடு கூட வேண்டிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அப்போ மனதுருக்கம் அப்படின்னு சொன்னால், ஒரு தேவையுள்ளவனை நாம் பார்க்கும்போது அவனுடைய நிலையில் நம்மை வைத்து பார்ப்பது. பாருங்கள், அந்த தேவையுள்ளவனுடைய தேவையை நாம் அறிந்து கொண்டு அந்த தேவையில் அவனுக்கு உதவுவது. அந்த குணாதிசயம் இப்படிப்பட்ட செயல்களோடு கூட வேண்டிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அப்போ தேவையுள்ளவனை பார்க்கும்போது அந்த தேவையுள்ளவனுடைய தேவையில் உதவி செய்யும்படியான நிலையில் நாம் இருப்போமானால், நம்முடைய இதயத்தை நம்ம அங்கே அடைத்து கொள்வோமானால், இல்லை வேறு யாராவது அவனுக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லி நம்ம போவோன்னு சொன்னால், பாருங்கள், அதில் மனதுருக்கம்ன்றது இல்லை. அந்த தேவையுள்ளவனுடைய சூழ்நிலையில் நம்ம வச்சு பார்க்கணும். நான் ஒரு இடத்துல பசியாக இருக்கிறேன், அப்போ என்னை பார்த்துட்டு நிறைய பேர் போகிறாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன விரும்புவேன்? யாராவது எனக்கு உணவு கொடுப்பாங்களா? அப்போ பசியாக இருக்கிறவங்க ஒருவரை நான் பார்க்கும்போது அவருடைய நிலையில் நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம அவருடைய நிலையில் இருந்தோன்னா யாராவது நமக்கு உணவு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்போம். பாருங்கள், அதை முதலாவது நம்ம செய்யணும். அதுதான் மனதுருக்கமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கு உணவு இல்லாமல் ஒருவேளை ரொம்ப ஏழையான தரித்திரமானவர்களை நம்ம பார்க்கும்போது சிலர் அவர்களை இகழ்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைக்கு இவங்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இகழ்கிறாங்க. அந்த காரியத்தை தேவன் செய்ய வேணாம்னு எச்சரிக்கிறார். அங்கே நீதிமொழிகள் 17:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவர் நிந்திக்கினான்ற. பாருங்கள், தேவன் அவனை வைத்திருப்பதற்கான காரணம் அவனுக்கு உதவி செய்யணும். நம்ம பிற்பாடு படிப்போம். பாருங்கள், நம்முடைய தேவைக்கு அதிகமான ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அதன் தேவை உள்ளவர்கள் சிலர் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் அந்த தேவைக்கு அதிகமான ஒன்றை நம்ம கொடுத்துருக்கிறார் அவர். அப்போ தேவைக்கும் அதிகமான நம்ம இடத்துல உள்ள போது ஒருவேளை நம்ம நிறையா தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த யாக்கோபுல தேவன் சொல்கிறாரு, அப்படி அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நீ தேவையுள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக தான் உனக்கு நான் கொடுத்தேன்றார். அப்போ நீதிமொழியில் 17:5 தேவன் ஏன் ஏழைகளை தரித்திரரை பூமியில் வைத்திருக்கிறார்? பாருங்கள், அவர்களுக்கு கொடுக்கும்படியான சூழ்நிலையில் இன்னும் சிலரை தேவன் வச்சிருக்கிறாரு. அவர்களுடைய பொறுப்பு அந்த ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடுக்கணுன்றதா. அதை நாம் எப்படி கொடுக்க வேண்டியது இருக்குது? 8ஆம் வசனத்தில் இயேசுவின் இருதயத்திலிருந்து அந்த மனதுருக்கத்தோடு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த மனதுருக்கம் இருக்கும்போது நாம் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக முன்னோக்கி போவோம். ஏனென்றால் அவங்களுடைய சூழ்நிலையில் நம்ம வச்சு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் மனதுருக்கம். அவனுடைய நிலையில் நான் இருந்தால் நான் என்ன விரும்புவேன்? என்னை பார்த்துட்டு போகிறவங்க யாராவது எனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு விரும்புவேன் பசியாக இருக்கும்போது. அதுபோல் தான் அவனை பார்த்துட்டு போகிறவங்க யாராவது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் அவனும் எதிர்பார்ப்பான். அதை நம்ம உதவி செய்யணும், அவனுக்கு கொடுக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 15-16 தேவையுள்ள ஒருவரை நாம் காணும்போது அவர்களுடைய அந்த தேவைகளில் நாம் உதவி செய்யும்படியாக பரிதபிக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 15 நாம் கவனிப்போமானால், நீங்கள் 15 சொல்கிறாரு, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் மனிதர் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவரை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவில் அவர்கள் கொடாவிட்டால் புரோஜனம் என்ன? கவனிங்க, இங்கே உணவு உடை இல்லாதிருக்கிற சகோதரர்களை நாம் காணும்போது, சகோதரிகளை நாம் காணும்போது அவங்களோடு கூட கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமாக பேசுகிறோம். அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அவங்கள அப்படியே அனுப்பிட்டா
பசியோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் சமாதானத்தோடு போங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி அனுப்புனா அதில் என்ன ஒரு மனதுருக்கம் இருக்குது? அந்த நபருடைய நிலையில் நாம் இருப்போமானால் மற்றவர் நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புவோம். பசியாக இருக்கும்போது சாப்பாடு யாராவது கொடுப்பாங்களான்னு விரும்புவோம். இப்போ பசியோடு இருக்கிற ஒருவரை நாம் பார்க்கும்போது அவர்கிட்ட நம்ம சும்மா பேசி அனுப்பக்கூடாது. வசனம் 6 உணவை கொடுக்காமல் நீங்கள் சமாதானத்தோடு போங்கன்னு நம்ம சொல்லுவோன்னு சொன்னால் அவருடைய பசி போயிருமா? பாருங்க, அப்படி பிரயோஜனம் என்னன்னு கேட்குறாரு. உண்மையாகவே பசியாக இருக்கிறவங்களுடைய தேவை உணவு. நம்முடைய சந்தோஷப்படுத்தும்படியான வார்த்தைகள் அவங்களுக்கு இல்லை. அந்த நேரத்தில் ஒரு வேளை அவர்களிடத்தில் நம்ம பேசலாம் தான், அந்த உணவே அவர் முதலாவதாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். 16வது வசனத்தில் அவருடைய கேள்வி கவனிங்க. உணவு உடை இல்லாதவர்களை நாம் காணும்போது, விசேஷமாக சகோதரன் சகோதரியை காணும்போது அவருடைய சரீரத்துக்கு வேண்டியவையில் கொடாமல் சும்மா அவங்ககிட்ட பேசி அனுப்புகிறோம். நம்ம கேட்குறாரு, அப்படி புரோஜனம் என்ன அப்படி அனுப்புனான்னு கேட்குறாரு. நீங்கள் இது குறிச்செல்லாம் யோபு 31ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரத்தில் தேவன் யோபுவின் அறிமுகத்தை குறித்து சொல்கிறார். உத்தேசத்திலே யோபுன்னு பேர் கொண்ட மனுஷன் இருந்தான்றார். 2ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்கள், கிழக்கத்தி புத்தர் எல்லாரும் பெரியவன்றார். யோபுக்கு நிறைய ஐஸ்வர்யம் செல்வத்தை தேவன் கொடுத்து வச்சுருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் செல்வம் யோபுவுக்கு இருந்தபோது யோபு ரொம்ப மேட்டிமையாக நடந்துட்டு இல்லை. யோபு 31 நீங்கள் கவனிச்சிங்கன்னா தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளை அவர் பார்க்குறாரு. பாருங்கள், பார்த்த உடனே அவங்களுடைய நிலையை அவர் கவனிக்கிறார். அவர்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள விரும்புகிறார். நிச்சயமாக தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளுடைய அந்த தேவை உணவு தான் முதல் தேவை. அவங்களுக்கு ஆதரவு இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அவங்களுக்கான தேவை உணவுன்றது அவர் கவனிக்கின்றார். பிற்பாடு என்ன செய்கிறாருன்னா அவர்களுக்கு தன்னுடைய ஆகாரத்தை யோபு கொடுக்குறார். யோபுவுக்கு எப்படிப்பட்ட ஆகாரம் வந்திருக்கும்? கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவன்றார் யோபு தேவன். நல்ல ஒரு மதிப்பான உணவு தான் யோபுவுக்கு கிடச்சிருக்கு. யோபு சொல்கிறாரு, நான் ஒருவனாய் சாப்பிடாமல் என்னுடைய ஆகாரத்தை அவங்களுக்கு நான் கொடுத்தேன்றார் யோபு 31. சந்தர்ப்பம் யோபுவுடையதாக இருந்தது. ஒருவேளை தன்னுடைய வேலைக்காரில் யாராவது அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கட்டும், ஒருவேளை வேறொரு ஐஸ்வர்யவான் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கட்டும்ட்டு யோபுவால் போயிருக்க முடியுமா? சந்தர்ப்பம் யோபுவுடையது. இப்போ ஒருவேளை யோபு போயிருக்கலாம், இல்லைன்னா உதவி செய்யலாம். அது யோபுவுடைய சாய்ஸ். ஆனால் யோபு என்ன செஞ்சார் பாருங்க, தகப்பன் தாய் இல்லாத அந்த பிள்ளைகளை பார்த்தபோது அவங்களுடைய நிலையை கவனித்தார். அவங்களுடைய தேவை என்னன்றதை கவனித்தார். அது உணவு தான் நிச்சயமாக. அதை கவனித்த போது உடனடியாக தன்னுடைய உணவை யோபு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இந்த மனதுருக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31 இங்கே நம்ம வாசிக்கின்றோம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். வசனம் 31 நம்முடைய நிலையில் மற்றவர்களை நம்ம வச்சு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? முதலாவது பாருங்க, மனதுருக்கம்னு சொன்னால் தேவையுள்ளவனுடைய தேவையில் நம்ம வச்சு பார்க்கணும். அந்த நிலையில் நான் இருப்பேன். ஆனால் நான் என்ன விரும்புவேன், நான் என்ன விரும்புவேனோ அதை அந்த தேவையுள்ளவனுக்கு நான் செய்யணும். அப்போ நம்ம எத்தனை பேர் நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய வேண்டான்னு விரும்புகிறோம்? எல்லாருமே நம்முடைய தேவையில் யாராவது நமக்கு உதவி செய்தால் நல்லா இருக்குமே அப்படி தான் யோசிக்கிறோம். ஏனென்றால் அந்த தேவையில் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் நம்ம இல்லாத போது அப்போ யாராவது நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நம்முடைய தேவையில் மற்றவர் நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதை நாம் தேவையுள்ளவனை காணும்போது முதலாவது அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. அது எல்லா நேரத்திலும் இல்லை. ஒருவேளை அவனுடைய தேவையில் நான் உதவி செய்ய முடியாத நிலையில் நான் இருப்பேனானால் அங்கே நான் என்னுடைய இருதயத்தை அடைத்து கொள்ளாமல் மனதுருக்கமாக இருந்த இருதயத்தை திறந்து அவனுக்கு உதவணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 நம்ம வாசிக்கும்போது, நம்முடைய தேவைக்கும் அதிகமான ஒன்று நம்ம இடத்துல இருக்குமானால் இங்கே தேவையுள்ளவனுக்கு கொடுக்கும்படியான பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கின்றார். அப்போ ஒருவன் இவ்வளோ ஆஸ்தியுடைய அவனை அறிந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படின்றார். பாருங்கள், பெரும்பாலும் இவ்வளோ ஆஸ்தி உள்ளவங்க தேவையுள்ள மனிதர்களை பார்க்க விரும்பவே மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஆஸ்தி உள்ளவங்களுக்கு பொறுப்பு இருக்குதா? நீங்கள் இவ்வளோ ஆஸ்தி ஒருவருக்கு இருக்குமானால் அவனுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்கிறாருங்க. 1 யோவான் 3:17 அவனுக்கு இருக்கிறதான பொறுப்பு என்னன்றாரு? குறைச்சல் உள்ளவர்களை அவன் காண்பானால் என்ன சொல்கிறாரு? அவனை அப்படி கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொள்ளாமல் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது. உண்மையாகவே ஒரு நபர் மனதுருக்கம் உள்ளவராக இருப்பாரானால் தேவன் இவனுக்கு உதவி செய்யும்படியான நிலையில் என்ன வச்சிருக்கிறாருன்றதை சிந்திச்சு பார்ப்பார். ரெண்டாவது, சந்தர்ப்பம் அவருக்கு இருக்குமானால்
உடனடியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உதவி செஞ்சிருவார். அவர் தன்னுடைய இருதயத்தை அடைக்க மாட்டார். ஆனால் நான் ஏன் மற்றவருடைய குறைச்சலில் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு ஒருவர் யோசிக்கிறாரு. அப்போ ஒருவருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான நிலையில் இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யும்படியான பொறுப்பு எனக்கு இல்லையே அப்படி யோசிக்கிறாரு. அவரிடத்தில் என்ன ஒரு மனதுருக்கம் இருக்குது பாருங்கள். அது இயேசுவின் இருதயம் இல்லை. 17வது வசனத்தில் அப்படி இருப்பாரானால் தேவ அன்பு அவனுக்குள் நிலை கொள்வது எப்படின்னு கேட்குறார். நம்மள எத்தனை பேர் இப்படியே நிறைய காரியங்கள் நம்ம தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். ஒருவேளை உணவில்லாதவர்களை நான் பார்க்குறோம். பெரும்பாலும் தேவன் மற்றவர்களுக்கு உணவை கொடுக்கும்படியான சூழ்நிலையில் தான் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ உணவில்லாதவர்களை நம்ம கவனிக்கும் போது நம்ம அந்த காரியத்தை தள்ளி போட்டு நம்ம பிற்பாடு அதை செய்யலான்ட்டு போகிறோம். இல்லைன்னா வேறு யாராவது நிறைய ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க யாராவது இவனுக்கு உணவு கொடுக்கட்டும்னு சொல்லி நம்ம போகிறோம். ஒருவேளை நமக்கு பின்னால் வர்றவங்க யாராவது இவனுக்கு உணவு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை தள்ளி போட்டு போகிறோம். கவனிங்க, இதெல்லாம் மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதுக்கான ஒரு அடையாள கூறு இல்லை. யோபுவை நம்ம கவனிச்சோன்னா 31ஆம் அதிகாரத்தில் சற்று முன்பு தான் நம்ம அதை வலியுறுத்தி இருக்கின்றோம். ஐஸ்வர்யவான் தான் யோபு, அவரை போலவே ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்கன்றது யோபுவுக்கு தெரியும். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத அந்த பிள்ளைகளை பார்த்தப்போ இவங்களுக்கு உணவு வேணுமே அப்படி யோசிக்கிறார். அவருடைய உணவு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட அவர் வந்து கட்டளை எது போடல. வேற ஒரு ஐஸ்வர்யவான் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கட்டும்ட்டு யோசிக்கல. மனது உருகிறார் இல்லையா யோபு? நம்ம கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒரு வேளை தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான சூழ்நிலையில் என்னை வைத்திருப்பாரானால் நான் என்னுடைய இருதயத்தை அடைக்கக்கூடாது. பாருங்கள், அவனுடைய குறைச்சலில் நான் வந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது. மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தை எப்படி காண்பிச்சார்? மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 இயேசுவின் மாதிரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மன்னிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். இவர்கள் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் அவர்களை பட்னியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். கவனிங்க, வசனம் 1 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2வது வசனத்தில் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்றார். அந்த பரிதபிக்கிறேன்ற வார்த்தையானது கம்பேஷன், மனதுருகுகிறேன்ற வார்த்தை. 2வது வசனத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட எவ்வளோ நாள் இருந்தாங்க? 3 நாட்கள்ன்றார். 3 நாட்கள் அவங்க எவ்வளோ டைம் சாப்பிட்ருக்குறாங்க பிரதர்? 2வது வசனத்தில் கவனிங்க, அவங்க தங்கி இருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றும் அவங்களுக்கு இல்லைன்றார். அவங்களுடைய உணவு இல்லைன்றது இயேசு கவனிச்ச போது என்ன செஞ்சார்? அவங்களுக்காக பரிதபிக்கிறேன்றார். அவனிங்க மனதுருகுகிறேன்றார். 3வது வசனத்தில் இந்த மக்களை குறித்து அவர் என்ன கவலைப்படுறாரு? அவனிங்க சிலர் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, இப்படியே இவங்களை அனுப்பிட்டோன்னு சொன்னால் வழியில் சோர்ந்து போயிடுவாங்களே. பாருங்கள், ஏற்கனவே அவங்க 3 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதே நிலையில் அவங்கள வந்து ரிட்டன் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்புனா போகிற வழியில் அவங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? அதை குறித்து தான் இயேசு கவலைப்படுறார். அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக தேடுறார். அதை அறிந்து கொண்டாரா? 6-8 அவங்களுடைய சூழ்நிலையில் தேவையானது, அத்தியாவசிய தேவை அந்த சமயத்தில் உணவு, அது இருந்தால் அவங்க பலன் கொள்ளுவாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க பாதுகாப்பாக போவாங்க. அதை அறிந்து கொண்டாரா? அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு என்ன செய்கிறார்? 6-8 அந்த சமயத்தில் அவருடைய தேவையை கொடுக்குறார். அதுதான் மனதுருக்கம். அங்கே இருதயத்தை திறக்கிறாரா இல்லையா? அவனிங்க சகோதரருடைய விஷயத்தில் மாத்திரமல்ல, உணவு தேவையுள்ளவர் எல்லாருடைய விஷயத்திலும் நம்ம இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. உணவில்லாதவர்களுடைய நிலையை நம்ம கவனிப்போமானால் நிச்சயமாக அந்த சமயத்தில் அவருடைய தேவை உணவு தான்றதை நம்ம கவனிக்கணும், அதை நம்ம கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் செஞ்சாரா? 1-8 பாருங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து நிறையா ஒரு அறிமுகமானவங்களாம் இல்லை. சிலர் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்கன்றது அறிஞ்சிருக்கிறாரு. தன்னோடு கூட 3 நாட்கள் இருக்கிறாங்கன்றது அறிஞ்சிருக்கிறாரு. 3 நாட்கள் அவங்க சாப்பிடலன்றது அறிஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் அவங்க ட்ராவல் பண்ணணுன்றது அறிஞ்சிருக்கிறாரு. இதை தவிர வேற என்ன விபரத்தை அவங்களுக்கு குறித்து அவர் சொல்கிறாரு? அப்போ நீங்கள் என்னுடைய சீஷர்கள் இல்லை, அதனால் உங்களுக்கு உணவு நான் தர முடியாதுன்னு சொல்லல அவர். உங்களுக்கு உணவு இல்லை, அது உங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லல அவர். அந்த சமயத்தில் அவருடைய தேவை என்னன்றது அடையாளம் கண்டார். உணவு தான் அது. அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்குறாரு அவர். பாருங்கள், நாம் கூட ஒரு வேளை உணவில்லாத சகோதர சகோதரிக்கு உணவு கொடுக்கணும் தான். ஆனாலும் உணவுன்று வரும்போது நாம் ஒரு வேளை அறிந்திருக்கிற ஒருவராக இருந்தாலும் இல்லை தெரியாத ஒருவராக இருந்தாலும், சாலைகளில் நாம் போகும்போது அருகில் இருக்கிற ஒருவராக இருந்தாலும்
பாருங்க, அவங்களுடைய சூழ்நிலையில் நம்ம உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் நம்ம வச்சுருக்கும் போது இருதயத்தை நம்ம திறக்கணும். பாருங்க, அவனுடைய நிலையில் என்ன வச்சு பார்க்கணும். இந்த நிலையில் நான் இருந்தால் யாராவது எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பேனே. பாருங்க, அவனும் அதே தான் எதிர்பார்ப்பான். அந்த எதிர்பார்ப்பை நம்ம அவனுக்கு கொடுத்து உதவணும். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார் இல்லையா? பாருங்க, அவர்களுக்காக அவர் பரிதபித்தார், மனதுருகினார். மனதுருக்கத்தை எப்படி காட்டினார் அவர்? அந்த சமயத்தில் அவர்களுடைய தேவையை அவர் கொடுத்திருக்கின்றார். லூக்கா 11 5-8 உணவு தேவையுள்ளவர்களை நாம் காணும்போது மாத்திரமல்ல, அவர் நம்ம இடத்தில் ஒரு வேளை கேட்பார்களானால் அது கேட்கறதுக்காக நாம் கொடுக்கணும் அவங்களுக்கு உணவை. லூக்கா 11 5-8 கவனிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் இடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு வசனம் 6 இங்கே ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு 2 சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. 6வது வசனத்தில் இவனுடைய ஒரு சிநேகிதன் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்கும்படியான உணவு இவரிடத்தில் இல்லை. வசனம் 5 தன்னுடைய வீட்டில் உணவு இல்லை அப்படின்னு சொன்னபோது உடனடியாக அந்த உணவுக்காக அவர் என்ன செய்கிறாரு? இன்னொரு சிநேகிதன் வீட்டுக்கு போகிறார். 5வது வசனத்தில் அந்த உணவை அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் எப்படியாவது தன்னுடைய சிநேகிதனுக்கு இந்த உணவு கொடுக்கணுன்ற அந்த இரக்கத்தை நம்ம கவனிக்கணுமா? 5வது வசனம் உணவு வாங்கும்படி என்ன டைமுக்கு அவர் போகிறாரு? கவனிங்க, அது பகல் இல்லை, நடு ராத்திரியிலே போனான்றார். ஒருவேளை அது 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். 6வது வசனம் தன்னுடைய சிநேகிதனுக்கு உணவு வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு சிநேகிதன்ட்ட போயிட்டு கதவை தட்டிட்டு அவர் கேட்குறாரு மிட் நைட்டில். 7வது வசனத்தை வீட்டுக்கு கொடுக்குறவர் என்ன சொல்கிறார்? கவனிங்க, என்னை தொந்தரவு செய்ய வேணாம், கதவு பூட்டியாச்சு, என் பிள்ளைகள் கூட என்னோட கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் இப்போ எழுந்திருந்து உனக்கு உணவு கொடுக்க முடியாதுன்றார். பிற்பாடு அந்த நபர் என்ன யோசிக்கிறாரு? 8வது வசனத்தில் கவனிங்க, தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, 7வது வசனத்தில் ஒருவர் தனக்கோ அல்லது பசியாக இருக்கிற மற்றவனுக்கோ உணவு வேணும்னு சொல்லி நம்ம இடத்தில் கேட்பாரானால், ஒருவேளை நம்ம சோர்வான சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம வியாதிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நம்ம தூக்கத்தில் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவன் கேட்கறது நிமித்தமாவது நம்ம கொடுக்கணும். ஏனென்றால் அவனுக்கு தேவை இருக்கிறதுனால தான் கேட்குறா இல்லையா? அங்கே நம்ம இருதயத்தை அடைப்போமானால் அது மனதுருக்கு இல்லை. 8வது வசனத்தில் அவன் கேட்டது நிமித்தமாவது அவனுக்கு எழுந்து கொடுப்பான்னு உங்களுக்கு சொல்கிறேன்ற. நீங்கள் உணவுன்றது மனிதன் ஜீவனோடு இருப்பதற்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்று. முதலாவது யாக்கோபு 2 சகோதரன் விஷயத்தில் நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும். 2வது மார்க் 1-8 இயேசுவின் மாதிரி பார்த்துருக்கிறோம். சகோதரன் அல்லாதவங்களாக இருந்தாலும், ஒருவேளை நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும், யார் ஒருவராக இருந்தாலும் உணவு தேவைன்னு நம்ம கண்டோன்னு சொன்னால் அவனுடைய நிலையில் நம்மளை வச்சு பார்த்து, அவனுக்கு இந்த நேரத்தில் உணவு தான் அவசியம், நானாக இருந்தேன்னா எனக்கு யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களான்னு விரும்புவேனே, அதையே தான் அவனும் விரும்புவான்னு அவனுக்கு நம்ம அந்த உணவு கொடுக்கணும். 2வது லூக்கா 11 என மனதுருக்கம் உள்ளவர்களாக இருந்து ஒருவர் நம்ம இடத்தில் உணவை கேட்பாரானால், நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உணவு நம்ம இடத்தில் இருக்குமானால் அதை நம்ம கொடுக்கணும். அது ஒரு வேளை அவருக்காக கேட்டாலும் கொடுக்கணும், அவருடைய சகோதரன் பசியாக இருக்கிறான்னு கேட்டாலும் கொடுக்கலாம், அவருடைய சிநேகிதன் பசியாக இருக்கிறான்னு கேட்டாலும் கொடுக்கலாம். ஏனென்றால் அது தேவை. அந்த தேவையில் நாம் நம்மை வைத்து பார்க்கணும். லூக்கா 10:30-37 வேறு எதற்காக நம்ம மனதுருக்கம் காட்ட வேண்டியது இருக்குது? லூக்கா 10:30 மருத்துவ தேவைகளில் நம் மனதுருக்கம் உள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுடைய தேவைகளில் உதவ வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலே ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்படி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சர்த்ததான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். 36 இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார்.
கவனிங்க, சூழ்நிலையில் நமக்கு புரியுது இல்லையா? 30வது வசனத்தில் இங்கே ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் வந்து திருடர்கள் கையில் அகப்பட்டிருக்கிறார். 30வது வசனத்தில் திருடுங்க அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவரை காயப்படுத்தி விட்டாங்க. அவன் வந்து குற்றுயிரோடு கிடந்தான்றார். அந்த குற்றுயிரோடு விட்டு போனார்கள்னு இருக்குது இல்லையா? 30ல் அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவன் குற்றுயிராக கிடந்தான்றார். அந்த குற்றுயிராக இருப்பது என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையானது 22:53. அது பாருங்கள், அந்த வார்த்தையினுடைய மெய்பொருள் எடுத்தோன்னா ஹாஃப் டெட், பாதி செத்தவனாக இருப்பதுன்னு அர்த்தம். பாருங்க, பாதி செத்திருப்பது அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னால், தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வது கூட பலன் இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் போயிடுது. வசனம் 31, 32 காயங்களோடு கூட இருக்கிற இந்த நபரை வந்து ஒரு ஆசாரியன் பார்க்குறாரு. காயங்களோடு கூட இருக்கிற இந்த நபரை வந்து ஒரு லேவியன் பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே பக்கமாக விலகி போனாங்கன்றார். அவங்க 2 பேர் ஏன் பக்கமாக விலகி போனாங்க? ஒருவேளை இவனுடைய நிலையை பார்த்து அவங்க பயப்பட்டுருக்கலாம். ஏன்னா அவனே காயப்பட்டு கிடக்கிறான், ரொம்ப மோசமான நிலை. பாதி சத்தவனாக இருக்கும்போது அவங்க பார்த்து ஒருவேளை பயந்துருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க 2 பேரும் பக்கமாக விலகி போயிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த காயம் அடைந்து அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த நபருடைய தேவை என்னன்றது அவங்க 2 பேரும் கவனிச்சாங்களா? இல்லை அவனுடைய தேவையில் அவனுடைய நிலையில் நம்ம இருந்திருப்போமானால் நம்ம என்ன விரும்புவோம்? பாருங்கள், கள்ளர் கையில் அகப்பட்டு வஸ்திரம் இல்லை, ரொம்ப காயம் இருக்குது, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளும்படியான சூழ்நிலையில் நம்ம இல்லை, பாதி செத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த நிலையில் நம்முடைய தேவை நம்ம என்ன விரும்புவோம்? அந்த இடத்துல நம்ம இருந்தால் சங்கீதம் 69:20 கவனிச்சு பாருங்கள். எனக்காக பரிதபிக்கிறவன் யாராவது இருப்பானான்னு விரும்புவோம். நம்ம இப்படி கிடக்கிறமே, நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்களே, நம்மளை யாராவது எடுத்துகிட்டு ஒரு வேளை மருத்துவமனையில் சேர்ப்பாங்களா, இல்லை முதலுதவி கொடுப்பாங்களான்னு யோசிப்போம். அப்படி தான் இந்த நபரும் யோசிச்சிருப்பார், அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனும். அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவன் அப்படி யோசிச்சிருப்பான். ஆனால் அந்த ஆசாரியனும் லேவியனும் அவனுக்கு உதவலை. 33வது வசனத்தில் இங்கே ஒரு சமாரியன் வரான், ஒரு புறஜாதி தான். அந்த சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவன் வந்து என்ன செய்கிறான்? ஆசாரியனும் லேவியனும் எப்படி அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனை பார்த்தாங்களோ அதே மாதிரி அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் விலகி போகலை, அவன் மேல் மனதுருகுனான்றார். ஆசாரியனும் லேவியனும் வந்து அவர்களை இந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனுடைய நிலையில் வச்சு பார்க்கல. நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன விரும்புவோம் அப்படின்றதெல்லாம் அவன் கவனிக்கல. அவன் பயந்துருப்பான், ஒருவேளை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு அவன் போயிருப்பான். ஆனால் அந்த சமாரியன் இவனுடைய நிலையில் தன்னை வச்சு பார்க்குறான். இந்த இடத்துல நம்ம இருந்தால் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு யோசிப்போமே. எனக்காக யாராவது பரிதபிச்சு எனக்கு உதவி செய்வாங்களான்னு நான் விரும்புவேனே, எதிர்பார்ப்பேனே. இப்போ அவனுக்கு உதவி செய்யும்படியான நிலையில் நான் இருக்கிறேனே, இப்போ நான் வந்து அவனுக்காக பரிதபிக்கணும், மனதுருகி அவனுக்கு உதவி செய்யணுமேனு யோசிக்கிறார். 34வது வசனத்தில் அந்த சமார் என்ன செய்கிறாரு? கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான்றார். கவனிங்க, ஆசாரியனை போல லேவியனை போல சமாரியன் வந்து அங்கே உதவி செய்யாமல் போயிடல. சமாரியன் வந்து இருதயத்தை திறக்கின்றாருங்க. உன்னுடைய நிலையில் நான் இருந்தேன்னா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை யோபு நண்பர்களைப் போல இவர் யோசிக்கல இல்லையா? யோபு நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா இவன் என்ன வகையான மனுஷனாக இருப்பான், இவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதேன்னு யோசிச்சிருப்பாங்க. அதாவது நீதிமொழிகள் 17:5 இன்றைக்கு சிலர் யோசிக்கிற மாதிரி. இன்றைக்கு சிலர் வந்து இந்த தரித்திரரை ஏழைகளை பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்க, அதனால தான் வந்து தேவன் இவங்களை இப்படிப்பட்ட நிலையில் வச்சுருக்கிறாருன்னு யோசிப்பாங்க. யோபு நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா இவனை பார்த்துருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இவன் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியவனாக இருப்பான், அதனால தான் இவனை வந்து இப்படி அடித்து போட்டிருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவனுக்கு போயிருப்பானுங்க. இவனை வந்து அந்த டைமில் வந்து சமாரியன் இவனுடைய தேவையை முதலாவது சமாரியன் கவனிக்கின்றார். இவனுக்கு தேவை மருத்துவன்றது கவனிக்கிறார். அந்த தேவை கொடுக்கும்படியான நிலையில் தான் இருக்கிறானா அப்படின்றத பார்க்குறாரு. ஆமாம், என்னிடத்தில் எண்ணெய் திராட்சரசம் இருக்குதுன்றதை பார்க்குறாரு. உடனடியாக தரித்து அவர் கொடுக்குறாரு. அப்போ இங்கே மனதுருக்கம்னா என்ன? நம்ம இடத்துல ஒன்று இருக்குது, நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஒரு பொருளின் தேவை நமக்கும் அதிகமாக ஒருவனுக்கு இருக்குமானால் அதை அவனுக்கு முதலாவது கொடுக்கணும். அந்த சமயத்தில் அதன் தேவை யாருக்கு இருக்குது? இங்கே எண்ணெயும் திராட்சரசமும் வந்து இவர் எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு சமாரியன்? கவனிங்க, 33ஆம் வசனத்தில் ட்ராவலிங்கில் இருக்கிறார், அவர் பிரயாணமாக இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயோ வாங்கிட்டு போயிட்டுருக்கிறார் எண்ணெயும் திராட்சரசம். ஆனால் அந்த எண்ணெயும் திராட்சரசம் அவர் கொண்டு போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இங்கே அதன் தேவை ஒருவனுக்கு அவசியம் அப்படின்றத அவர் கண்டபோது, இல்லை நான் வேற ஒரு காரியத்தை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மறைச்சி வைக்கல, தன்னுடைய இறுதியை கடினப்படுத்தலை, மனதுருகிறார். அந்த எண்ணெயும் திராட்சரசம் எடுத்து அவனுக்கு வார்க்கிறார். ஏன்னா அவன் தான் குணப்படணும், ஏன்னா அவன் தான் பாதி செத்தவனாக இருக்கிறான். பாருங்கள், 34 அவனை வந்து அப்படி அந்த எண்ணெய் திராட்சரசம் வார்த்து விட்டுட்டு போகாமல்
சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கும்படியாக சத்திரத்தான்ட்ட அவர் வந்து உதவி கேட்குறாரு. பாருங்க, இதுதான் மனதுருக்கம். இது என்ன வகையான ஒரு இருதயம் இது? இதுதான் இயேசுவின் இருதயம் இல்லையா? மனது உருகுனார் இல்லையா உணவு இல்லாதவங்களை பார்த்தபோது? இங்கே இந்த சமாரியன் எப்படி இருக்கிறாரு? மருத்துவ தேவையுள்ளவனை பார்த்தபோது இருதயத்தை திறக்கிறார், மனது உருகுறார், அவனுடைய நிலையில் தன்னை வச்சு கவனிக்கிறார். பாருங்க, உடனடியாக அவனுக்கு அந்த தேவை என்னவோ அதை கொடுக்கும்படியான சூழ்நிலையில் அவர் இருந்தபோது தன்னுடைய இருதயத்தை அடைக்காமல் அவனுடைய தேவை அவர் வந்து அங்கே கொடுத்து உதவுறாருன்றதை பார்க்குறோம். 36, 37 ஏசு என்ன கற்றுக் கொடுக்குறாரு இங்கே கவனிங்க. இந்த காரியத்தெல்லாம் நீ பார்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, நீ இதை பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்தது மட்டும் போதுன்னு சொல்லல அவர்கிட்ட. பாருங்கள், அவன்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இந்த 3 பேரில் இவனுக்கு யார் பிறனாக இருந்தான்னு கேட்குறாரு. உனக்கு எப்படி தோன்றுறதுன்னு கேட்குறாரு. 37 அந்த நபர் இயேசுக்கு சொல்கிறாரு, அவனுக்கு இரக்கம் செய்தவனே. கவனிங்க, அந்த இரக்கம்ன்ற வார்த்தை வந்து கம்பேஷன், மனதுருக்கம் செய்தவனேன்ற வார்த்தை. அப்போ அந்த நபர் இயேசுகிட்ட சொல்கிறாரு, ஆமாம் இயேசுவே 3 பேர் இருந்தாங்க, அதில் வந்து அவனுக்கு உதவி செய்தா இல்லையா, அவன் தான் மனதுருக்கம் உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்கிறார். இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீயும் போய் அந்தப்படியே செய். இப்போ நாம் மற்றவர்களுடைய தேவைகளில் உதவும்படியான நிலையில் தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் மனதுருகணுமா வேண்டாமா? உணவு தேவையுள்ளவர்களை காணும்போது மனதுருகணும், அவங்களுக்காக பரிதபிச்சு அந்த உணவை கொடுக்கணும். உணவு தேவையுள்ளவன் நம்ம இடத்துல உணவை கேட்கும்போது அந்த சமயத்தில் உன்னுடைய தேவை உணவுன்றதை நம்ம கண்டுகொண்டு அவனுக்கு உணவு கொடுக்கணும். அவன் யாருக்காக அந்த உணவை கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். 3வது, மருத்துவ தேவையுள்ளவனை நாம் காணும்போது ஒருவேளை நம்ம இடத்தில் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியான நிலையில் நம்ம இருப்போமானால், அதை பூர்த்தி செய்யும்படியான பொருள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை நான் எனக்காக வச்சுக்கூடாது. அந்த சமயத்தில் அது தேவை அவனுக்கு தான், அதை நான் கொடுக்கணும். சமாரின்னு அதற்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். ஏசு அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்தப்படி நீ போய் செய்கின்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 23 மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 23 கவனிங்க. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா கிட்ட ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். அந்த கடன் பட்டவனுடைய சூழ்நிலையில் பாருங்கள், ராஜா தன்னை வச்சு பார்க்குறாரு. இந்த நிலையில் நம்ம இருந்தோம்னா கடனை நம்மளால் கட்ட முடியாதுன்றதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா மனதுருகிறார். எதற்காக மனதுருகினார்? அந்த கடனை மன்னிக்கும்படி. 23 கவனிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர் இடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். 26 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனை என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 23 இங்கே ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் ராஜாவுக்கு கடனாளியாக இருக்கிறார். எவ்வளோ கடன் பட்டிருக்கிறார் அவர்? 10,000 தாலந்து என்றார். கவனிங்க, தாளந்து அப்படின்றது நிறையை அளவிடுகிற ஒன்றுக்காக தான் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது நிறையை அளவிடுகிற ஒன்று. அப்போது பழைய ஏற்பாட்டு நாட்களில் பொன் வெள்ளி அதிகமாக அவங்க இடத்துல இருந்தது. அந்த பொன் வெள்ளி அது நிறையை அளவிடுவதற்கு அவங்க அந்த தாளந்துன்றதை பயன்படுத்தினாங்க. விக்கிபீடியாவில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பாபிலோனிய தாளந்துன்றது 30.2 கிலோகிராம்ன்றாங்க. ஆனால் பண்டைய கால இஸ்ரவேலர்கள் வந்து ஒரு தாளந்து என்பது நிறை வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா 58 கிலோன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அளவு நமக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அளவை நிறைய அந்த அளவு நிறை எவ்வளோன்றதை அவங்க கணக்கிடும்படியாக தான் அந்த தாளந்துன்றதை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, 25வது வசனத்தில் இவர் வந்து இவ்வளோ கடன் பட்டிருக்கிறாரு, 10,000 தாளந்து. ஆனால் அது வந்து தாளந்து அவ்வளோ கடன் பட்டவன் அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் அவன் இல்லை. 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லைன்றார். இப்போது அந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான் பாருங்க. கடன் ஒருவர் நம்ம இடத்துல வாங்கினாரானால் அதை திரும்பி கொடுக்க முடியாத நிலையில் அவர் இல்லைன்னா அவரிடமிருந்து எதை வேணாலும் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் நாம் அவனுக்கு கடன் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ராஜா சொல்கிறாரு, அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று அவனை வந்து கடன் அடைக்கும்படி கட்டளை போடுங்கன்றார். 26 அந்த ஊழிக்காரன் வந்து தாழ விழுந்து அவன் வந்து வணங்குறான். அவன் வந்து என்ன கேட்குறான்னா, கடனை கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இல்லைன்றதை முதலாவது அவன் வந்து அந்த கடன் கொடுத்தவனுக்கு உணர்த்துறான். பிற்பாடு அவன் வந்து நான் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னா 26 உங்களுக்கு எப்படியாவது நான் கொடுத்து தீர்க்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாருன்னு உதவி கேட்குறான். 27 தன்னிடத்தில் கடன் பட்டவன் தற்போது கடனை அடைக்கத்தக்க நிலையில் இல்லைன்றது ராஜா கவனிச்சிட்டார். அவனுக்கு நிர்வாகம் இல்லைன்றது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது பொறுமையாயிரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டைம் கூட கேட்குறான். அதையும் ராஜா கேட்குறாரு. கேட்டப்போ ராஜா என்ன செஞ்சார்? 27 அந்த ஊழிக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்தான்ற.
அவனுக்கு அந்த மனதிறங்கின்னு இருக்குது இல்லையா, அது வந்து கிரேக்க மொழியில் கம்பேஷன் இருக்குது, மனதுருக்கம்னு இருக்குது. இப்போ கடன்பட்டவன் கடனை திருப்பி கொடுக்கும்படியான நிர்பந்தம் தான் இருக்கும் அவனுக்கு. அப்படி கடன்பட்டவன் கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்வதற்கும் கடன் கொடுத்தவனுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கடன்பட்டவன் திரும்ப கொடுக்கும்படியான நிலையில் இல்லைன்னு கடன் கொடுத்தவன் கவனித்த போது, நான் கொஞ்ச நாளில் கொடுத்துட்றேன்னு கொஞ்சம் டைம் அவன் கேட்டபோது, இதெல்லாம் ராஜா பார்த்தபோது அவனுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. பிற்பாடு இந்த சூழ்நிலையில் அவனால் கடன் கொடுக்க முடியாதுன்றதை கவனிக்கிறாரு. உடனடியாக ராஜா என்ன செய்கிறாருன்னா மனது உருகிறார். அங்கே பாருங்கள், அதை திரும்ப செலுத்த முடியாத இவனால், இவனுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறாங்களே, ஒருவேளை அந்த கடன்பட்டவன் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தான்னு தெரியல. ராஜாவின் மனதுருக்கத்துக்கு பிற்பாடு அவனுடைய கடனை ராஜா மன்னித்து அவனை விடுதலை செய்து ராஜா வந்து அனுப்பியிருக்கிறார். ராஜா ஏன் வந்து இப்படி இந்த காரியத்தை செஞ்சார்? ஏனென்றால் அவருக்கு மனதுருக்கம் இருந்தது. 28 அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்திருக்கும் மூலம் அவனை காவலில் போட்டு வைத்தான். நடந்ததை அவனுடைய ஊழியக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து இருக்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்றார். அவனுக்கு இங்கே 28வது வசனத்தில் இவனிடத்தில் ஒரு 100 வெள்ளி பணம் வந்து வேறொருத்தன் கடன் பட்டிருக்கிறான். யார்கிட்ட? இவனே ராஜா கிட்ட கடன் பட்டிருந்தான். ராஜா மன்னிச்சு அவன் மேல் மனதுருங்கினதால அவனுடைய கடனை மன்னிச்சு இப்போ விடுதலை பண்ணி உன்னோட பிள்ளைகள் உன்னுடைய மனைவியோடு கூட நீ போய் வாழுன்னு சொல்லி விடுதலை செஞ்சு அனுப்பியிருக்கிறான். ராஜாவின் மனதுருக்கத்தை இவனுக்கு வந்து கிடச்சிருச்சு, அதை இவன் அறிந்தும் இருக்கிறான். இப்போ விடுதலையாகி வந்திருக்கிறான். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இவன் ஒருத்தனுக்கு வந்து 100 வெள்ளி பணம் கடன் கொடுத்துருக்குறான். அந்த 100 வெள்ளி பணத்தை கடன் பட்டவங்ககிட்ட இவன் வந்து எப்படி நடந்து கொள்கிறான்? ராஜாவை போல இவன் மனதுருக்கமாக இல்லை. அவனுக்கு ஏற்கனவே இவன் ஒரு ராஜாவிடத்தில் கடன் பட்டவனாக இருந்தால் அந்த நிலையில் இருப்பது எப்படிப்பட்ட கடினமானதுன்றது இவனுக்கு தெரியும். ஆனால் இந்த நபர் தன்னிடத்தில் கடன் பட்டவனுக்கு பிரதியுத்தம் அளிக்கிறது. கவனிங்க 28 அவனுடைய தொண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் நெரிக்கிறான். நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்கணும். 31 வசனத்தை பார்த்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் போயிட்டு அவங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க. 32, 34 அந்த ராஜா எப்படி உனக்கு பிரதியுத்தரம் அளிக்கிறாரு? கவனிங்க, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ. வசனம் 32 மன்னிக்கத்தக்கதான மனதுருக்கம் ராஜாவுக்கு இருந்தது. வசனம் 33 நான் உனக்கு இறங்கினது போல நீ உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு இறங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ராஜா அவனுக்கு மன்னிச்சு அனுப்பியிருக்கிறார். அவனுக்கு புரியுது இல்லையா நம்ம காரியங்கள்? ராஜா இவனுக்கு மனதுருகி கடனை ஏன் மன்னிச்சாருன்னா, இவனும் போயிட்டு இது மாதிரி யாராவதுக்கு மன்னிக்கட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை அவன் செய்வான்னு தான் அவனை அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? எனக்கு மனதுருக்கம் கிடச்சிருச்சு, நான் மனதுருக்கமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கடன் பட்டவனுடைய தொண்டை நெரிக்கிறான். எப்படியாவது எனக்கு அந்த கடன் கொடுத்து இருக்கணும்னு கட்டளை போடுறான். ரெண்டாவது வந்து அவனை வந்து இந்த கடன் பட்டவனை போலவே, அதாவது அந்த ராஜாவிடத்தில் கடன் பட்டவனை போலவே தான் அவன்கிட்ட கடன் பட்டவனும் அவன்கிட்ட கேட்குறான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், நான் தரேன் டைம் கூட கேட்குறான். ஆனால் மனதுருக்கம் இல்லை அவனுக்கு. இவனுக்கு கொஞ்சமாவது இறக்க செய்யலாமேன்ற அந்த நினைவு சிந்தனை கூட அவனுக்கு இல்லை. அவனுக்கு தொடர்ந்து இந்த கடனை கொடுத்து இருக்கும் மூலம் அவனை தூக்கி ஜெயிலில் போகிறான், காவலில் போட்டான்ற. உனியவன் 3:16 இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த ராஜா கடனை மன்னித்து அவனை வாழும்படி விடுதலை செஞ்சு அனுப்பியிருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவனும் போயிட்டு இது மாதிரி வேறு யாருக்காவது செய்யணும்னு தான் எதிர்பார்த்து தான் அந்த காரியத்தை செஞ்சார் ராஜா. நான் மனதுருக்கணும் இல்லையா, இவனும் போயிட்டு இவனுடைய ஊழியக்காரனுக்கு இறக்க செய்யட்டுமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ராஜா மன்னிச்சு அனுப்புனார். ஆனால் இவன் வந்து என்ன செஞ்சான்னா அந்த மனதுருக்கம் உள்ளவனா இல்லை. இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்றாரு. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். அதுதான் எதிர்பார்ப்பு. வசனம் 16 சகோதரருக்காக ஜீவனையே நம்ம கொடுக்க கடனாளிகள்னு சொன்னால் நம்ம கடனை மன்னிப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். சகோதரனுக்காக ஜீவனை இயேசு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம சகோதரருக்காக உணவை கொடுப்பது, சகோதரருக்காக உடையை கொடுப்பது, சகோதரருக்காக கடன்களை நம்ம மன்னிப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஜீவனுக்கு முன்னால் அந்த விஷயம் ஒரு பொருட்டு இல்லை.
பாருங்க, அது சாதாரண விஷயம். அந்த காரியத்தை கூட எப்படி செய்யுங்கன்றார், மனதுருகி. இப்போ சமாரியனுக்கு மனதுருக்கம் இருந்தபோது சமாரியன் அந்த மருத்துவ தேவையுள்ளவனுடைய சூழ்நிலையில் தன்னை வச்சு கவனித்து, இந்த நிலையில் நான் இருந்தால் யாராவது எனக்கு சிகிச்சை கொடுப்பாங்களான்னு கவனிப்பினேன்னு சொல்லிட்டு, ஆனால் இவனும் அதே தான் விரும்புவான். ஆனால் இவனுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன்றதை புரிஞ்சு கொண்டு உடனடியாக அந்த சமயத்தில் அவனுடைய தேவையை கொடுத்தான். இயேசு உணவில்லாதவர்களை பார்த்தபோது அந்த சமயத்தில் அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றதை கவனித்து உடனடியாக அவர்களுடைய தேவையை கொடுத்தார். பாருங்க, நாம் எப்படி இருக்க போகிறோம்? கர்த்தருக்கு சித்தமான இந்த பாடத்தின் தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை படிப்போம். மற்ற 20ஆம் அதிகாரம் 28 நீங்கள் ஒரு வேளை கவனித்து அதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியை கொள்ளும்படி வராமல் ஊழியை செய்யும்படி வந்தார்ன்றார். அதுதான் நம்முடைய வேலையாகவும் இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் அதை நம்ம செய்யும்படியாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். பாருங்கள், அதை நம்ம செய்யணும். அதை நம்ம செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அடையக்கூடாது. அந்த வேத வாக்கியத்திலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த பாடத்தை துவங்குவோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம மனதுருக்கம் உள்ளவர்களாக இருந்ததுக்கான மாதிரிகளையும், மனதுருக்கம் இல்லாமல் இருதயத்தை அடைத்தவர்களுக்கான அந்த மாதிரிகளையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டு இந்த பாடத்தை முடிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்கிறேன்.